சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது பிரபலமான விஷ்ணு தலங்களில் ஒன்றாகின அழகர் மலையில் அமைஞ்சிருக்கிற பழமுதிர் சோலையை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். முருகனின் அறுபடை வீடுகள்லையும் இது ஒன்று. இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிடுங்க. இங்க இருக்கிற மூலவர் பேர் சுப்பிரமணிய சுவாமி. தல விருட்சம் நாவல் மரம். இங்கே ஓடுற தீர்த்தத்துக்கு பேரு நூப்புர கங்கை தீர்த்தம். இந்த கோயிலோட வரலாறை முதல்ல பார்க்கலாம். தன்னுடைய புலமையால புகழுடைய உச்சிக்கே சென்ற ஔவையாருக்கு தான் அப்படிங்கிற அகங்காரம் ஏற்பட்டுச்சு. அகங்காரத்துல இருந்து ஔவையாரை விடுவிக்கிறதுக்கு முருகப்பெருமான் முயற்சி செஞ்சாரு. ஒரு முறை ஔவையார் மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து வரும்போது ஆடு மேய்க்கிற சிறுவனாக முருகன் தோன்றி வந்தாரு. அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தோடைய கிளை ஒன்றுல ஏறி அமர்ந்துட்டாரு. ஔவையாரும் நடந்து வந்த களைப்புல அந்த மரத்தோடைய அடியிலேயே அமர்ந்தாங்க. ரொம்ப தூரம் வந்ததுனால ஔவையாருக்கு பசிக்கவும் செஞ்சிச்சு, ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. அப்போ தற்செயலாக மேலே பார்க்கும்போது இந்த ஆடு மேய்க்கிற பையன் அங்கே உட்கார்ந்துருக்கிறத ஔவையார் பார்த்துட்டாங்க. அந்த மரத்துல தான் நிறைய நாவல் பழம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட, எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த சிறுவனும் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டாங்க. சிறுவனுடைய கேள்வி ஔவையாருக்கு புரியல. பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விளையாட்டாக பழத்தையே கொடு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி நல்ல மரத்தை உழுக்குறாங்க. உடனே நாவல் பழம் எல்லாமே கீழே உதிர்ந்து விழுது. அந்த பழங்களை எடுத்த ஔவையார் அந்த பழத்துல மண் ஒட்டி இருந்ததுனால அவற்றை நீக்கிறதுக்காக வாயால ஊதுறாங்க. இந்த பார்த்த உடனே சிறுவன், என்ன பாட்டி பழம் சுடுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிறுவனுடைய அந்த ஒரு கேள்வியிலேயே ஔவையாருடைய மொத்த அகங்காரமும் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் கண்டிப்பா ஒரு மனிதனா இருக்க முடியாது அப்படிங்கிறத ஔவையார் கணித்தாங்க. குழந்தாய், நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மரக்கிளையிலிருந்து கீழே இறங்கி வந்த சின்ன பையன் திடீர்னு முருகப்பெருமானா குற்றம் கொண்டு காட்டுறாங்க. இந்த திருவிளையாடல் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச திருவிளையாடல் தான். இந்த திருவிளையாடல் அரங்கேறிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பழமுதிர் சோலையில தான் நடந்திருக்கு. இன்னைக்கும் இந்த நாவல் மரமானது பழமுதிர் சோலை மலையில முருகன் கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கலான்னு சொல்றாங்க. நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம இறைவனை உணர்ந்து பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காகவே இந்த திருவிளையாடலை நடத்தியிருக்காரு முருகப்பெருமான். அறுபடை வீடுகள்ல மூலஸ்தானத்துல தம்பதியோட சேர்ந்து காட்சி தர ஒரே இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சோலைமலையில இருக்கிற முருகன் மட்டும்தான். கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியா இங்க திருக்கல்யாணம், முருகனுடைய திருவிளையாடலும் நடத்தப்படுது. சாதாரணமாவே நாவல் மரத்துல ஆடி ஆவணி மாதங்கள்ல தான் பழம் பழுக்கும். ஆனா இந்த தலத்தில் இருக்கிற நாவல் மரத்தில் சஷ்டி காலமான ஐப்பசி மாதத்துலலாம் பழம் பழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய அதிசயமான விஷயமாகவே இருக்குது. 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் வேல் மட்டுமே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் வள்ளி தெய்வானையுடன் ஞான தியான ஆதிவேலுடன் ஒரே பீடத்துல முருகன் நின்ற கோலத்துல அருள்பாலிக்கும் சிலை அமைக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. முருகனுக்கு வலப்புறம் வித்தக விநாயகர் சன்னதி இருக்கு. பழமுதிர் சோலையிலிருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா மேல மலைக்கு மேல நூப்புர கங்கை தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தத்துல நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம். ராக்காயி அம்மனை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். மலையோட அடிவாரத்தில் பெருமாள் சன்னதியான கள்ளழகர் திருக்கோயிலை நம்ம தரிசனம் செய்யலாம். கள்ளழகரை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த கோவிலில் நடக்கிற விசேஷங்களை பற்றி பார்க்கலாம். தமிழ் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி கார்த்திகை, ஆவணி பூரத்தில் வருஷாபிஷேகம், கந்தசஷ்டி, கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் போன்ற எல்லா விழாக்களுமே இந்த கோவிலில் கொண்டாடுறாங்க. திருமண தடை உள்ளவர்கள், புத்திர பாக்கியம் வேண்டுபவர்கள், கல்வியில் சிறந்து விளங்கவும்
இங்கு வழிபாடுகள் நிறையாவே செய்கிறாங்க. பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. இத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த கோவில் செல்வதற்கு மதுரையிலிருந்து நிறைய பஸ் வசதிகள் இருக்குது. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சொந்தமாக கார் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்காக நான் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கோவிலானது காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். முருகன் ஒரு சிறுவனாக வந்து ஔவையார் கிட்ட நடத்திய திருவிளையாடல் அரங்கேறிய இடமான பழமுதிர் சோலைக்கு நீங்களும் சென்று நல்ல பலன்களை பெறுங்கள். இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.